ஹாய் குட் மார்னிங். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க்ஸ் கொஷின் ஓகேவா. இந்த 4 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஷினில் வரும். அதில் வந்து 1.15 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம் ஓகேவா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, b ஈக்குவல் டு 2, 5, 8, 11, 14, f of x ஈக்குவல் டு 3x minus 1 f of a is to b ஓகேவா. இங்கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம், ஆரோ டயக்ராம் எப்படி போடணும், அம்புக்குறி எப்படி படம் போடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அட்டவணையை டேபிள் ஃபார்ம் எப்படி வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் அட்டவணை போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வரிசை ஜோடிகளின் கணம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், ஒரு ஏ அண்ட் பி வேல்யூ இருக்குன்னா எப்படி ஆர்டராக எழுதணுன்றதை சொல்லியிருக்கேன். இனியே கிராஃபிக்கல் ஃபார்ம் வரைபடம் கிராஃப் எப்படி போடணுன்றதையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நாலுமே நம்ம அந்த கொஷினில் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. f of x equal to 3x minus 1. ஃபஸ்ட்டு 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 into 1 3 minus 1 2. f of 2 போட்டிங்கன்னா x இருக்கிறதுல 2 போடுங்க. 3 into 2 6 minus 1 5. f of 3 எக்ஸோட இருக்கிற வேல்யூ 3 போடுங்க. 3 into 3 9, 9 minus 1 8. அப்புறம் f of 4 கண்டுபிடிக்கணும். இது ஒரு 4 வேல்யூ வந்தது இல்லையா. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆரோ டயக்ராம், அம்புக்குறி படம், டேபிள் ஃபார்ம் அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம், இந்த கிராஃபிக்கல் ஃபார்ம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இதில் பை ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும், அம்புக்குறி படம் ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க, பிவோட வேல்யூ இருக்குது எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒன்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதுலேருந்து இருக்குது இல்லையா, ஒரு வேல்யூக்கும் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு எஃப் போடணும். ஏ இன்ட்டு பி அம்புக்குறி படம் அவ்வளோதான். ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, அதுக்கு வந்து 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. அண்ட் இன்னும் டேபிள் ஃபார்ம் ஓகேவா. டேபிள் ஃபார்ம் எப்படி போடணும் நான் இதை வச்சே சொல்கிறேன். 1 2 1 2 2 5 2 5 3 8 3 8 4 11 4 11 டேபிள் ஃபார்ம். இது எக்ஸு கிழக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. நல்லா பாருங்கள். ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம், இனிய டேபிள் ஃபார்ம் எழுதணும் ஓகேவா. 1 மார்க் 1 மார்க், இதுவே வந்து 2 மார்க்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. தேர்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வரிசை ஜோடிகளின் கணம் ஓகேவா. இப்போ பாருங்கள் 1, 2 2, 5 3, 8 4, 11 அதுதான் வரிசை ஜோடிகளின் கணம். இதுக்கு வந்து 1 மார்க். கிராஃப் வந்து நார்மலாக தான், கீழே வந்து எக்ஸோட வேல்யூ மேலே ஒய்யோட வேல்யூ எழுதிக்கோங்க. 1, 2 எக்ஸில் வந்து 1, ஒயில் வந்து 2, எக்ஸில் வந்து 2 5. இதுக்கு தான் நம்ம வந்து டயக்ராம் மாதிரி போடணும் ஓகேவா. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மார்க் வரும் உங்களுக்கு. அது ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு 1 மார்க்கு, ஆர்டர் பேருக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு மார்க் வரும் ஓகேவா. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 1.4 ஓகேவா. 2 மார்க் கொஷின். a ஈக்குவல் டு -2 -1 0 1, 2 கொடுத்துருக்காங்க. f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். தென் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட கொஷின் ஓகேவா. இதை எப்படி போடலான்னு பாருங்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லையா. ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 -2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 -2 ப்ளஸ் 1. இப்போ இது எப்படி போடுவீங்க, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 -2 +1
4 மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கோங்க 4ஐயும் 1ஐயும் ஈக்குவல் டு 3. ஃபஸ்ட்டு -2க்கான வேல்யூ ஓகேவா. எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஒரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. 4 -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +4 -2 + 1 4 + 1 5 -2 3 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன போட போகிறோம், f ஆஃப் -1 -1 ஸ்கொயர் -1 + 1 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 -1 + 1 1 ஆட் பண்ணிக்கோங்க 2 இது -1னா 1 இதோட வேல்யூ. அடுத்து 0 வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f ஆஃப் 0 ஸ்கொயர் + 0 + 1 0 எத்தனை எதால் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போது வேல்யூ வந்து 1 ஓகேவா. அடுத்து வந்து +1 f ஆஃப் 1 ஸ்கொயர் + 1 + 1 இல்லையா. 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் 1 + 1 3. உங்களுக்கு இது ஒரு வேல்யூ வந்தது இல்லையா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எக்ஸோட f ஆஃப் எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவோட ஏல இருக்கிற ஒரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் இதோட பி வேல்யூ ஓகேவா. ஃபைனலாக வந்து 2 கண்டுபிடிக்கணும். நான் இங்கே போடுறேன். f ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 + 2 + 1 7. இப்போ கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் தான் பியோட வேல்யூ ஓகேவா. 3 1 1 3 7 இதுதான் வந்து 1 வந்து ஒரு வாட்டி எழுதுனா போதும். 3 1 இருக்குது அண்ட் 7 1 இருக்குது. 3 2 இருக்குது இல்லையா, ஒரு 3 எழுதுனா போதும். 2 1 இருக்குது, ஒரு 1 எழுதுனா போதும். 7 இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. அதை நான் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக ஃபுல்லாக போகிறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், அதில் கொஞ்சம் சென்டென்ஸ்லாம் எழுதணும் ஓகேவா. தேங்க்யூ.